நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி விஸ்வாவசு வருடத்தின் முதல் ஆங்கில மாதம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல ராகு கேது பேச்சு, குரு பேச்சு ஆகிய 2 கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. இதுவரைக்கும் உங்க ராசியிலே செஞ்சிருத்துட்டு வந்த ராகு பகவான் 12 சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வராரு. நீண்ட காலமா திட்டமிட்ட பல விஷயங்கள், சூழல் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா இருக்க போகுது. திட்டமிட்டு இருந்தது கைக்கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறங்கிய காரியங்கள் எல்லாத்துலயும் வெற்றிகள் இந்த மே மாதத்துல கிடைக்க போகுது. ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் சனியால பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆடம்பரமான செலவுகள் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு கடல் பிரதேசம், குளிர் பிரதேசத்துக்கெல்லாம் சுற்றுலா சென்று வருவீங்க. மனதில் இருந்துட்டு வந்த கவலை நீங்கி மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்களால நன்மைகள் கிடைக்க போகுது. பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. நண்பர்களோடு அதிக நேரத்தை செலவிடுவீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். அதனால மனதுக்கு பிடித்த கோயிலுக்கெல்லாம் சென்று வருவீங்க. தலைவலி கொடுத்துட்டு வந்த ராகு பகவான் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பேச்சியாக போறாரு. அதனால 2வது வாரத்திலிருந்து வீண் விரயங்கள் குறையும். சூரியன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். குழந்தைகளோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். ராகு, சுக்கிரன், சனி உள்ளிட்ட முக்கிய கிரகங்கள் வந்து உங்க ராசியில இருந்து இந்த 15 நாட்கள் மட்டும் சற்று கவனமாய் இருக்கணும். பணிச்சுமையை வந்து அதிகரிக்கும். குடும்பத்துல வாக்குவாதம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகணும். வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கு நுழைப்பதை தவிர்த்துக்குங்க. மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாய் இருக்கணும். பல், கண், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டுட்டு வாங்க. தடைகள் நிவர்த்தியாகி முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மே மாதத்துல. இப்ப மறைந்த ராகுவால நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கும் அப்படிங்கறதால வருமானம் வரும். ஆனா அந்த அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு உண்டு. கையில பணம் அப்படிங்கிறது இருக்காது. ராகு பகவானால உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம். அப்படி இல்லையா, வரக்கூடிய செலவுகளை சுப விரயங்களா மாத்திக்கலாம். இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்ல ஒரு நகை வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகளா செய்துக்கலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவால ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகளுக்காக முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அது கைகூடி வரும். சூரியன் வீட்டுல கேது சஞ்சரிக்கிறாரு. அப்ப எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. கவர்ச்சியா பேசி காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய தன்மை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுக்குங்க. ராகு கேதுக்களுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கறத செய்துக்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உங்க ராசிக்கு இதுவரைக்கும் ரிஷப ராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சியாகிறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூட குருவோட பார்வை 8, 10, 12ஆம் இடங்கள்ல பதியுது. அதனால இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்க போகுது. குரு பகவானால உத்தியோகத்துல பொறுப்புகள் மாற்றப்படலாம். பொது வாழ்க்கையில உள்ளவர்களுக்கெல்லாம் மேலிடத்தின் அனுசரிப்பு அப்படிங்கிறது குறையும். இருந்தாலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிட வேண்டாம். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு குறையும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீரா இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் அதிலிருந்து விலகி தனியா இயங்க முயற்சி செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனோட சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேடி போனதும் உங்களுக்கு தானா வந்து சேரும். எந்த செயலா இருந்தாலும்
நுணுக்கமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு, கடுமையான அலைச்சல், கடுமையான போட்டி இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகரிக்கிறதுக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது தொழிலில் கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்ட பெறுவீங்க. சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, கிடைக்காத சம்பள பாக்கி இதெல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையெல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கூடும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அவர்களுடைய கல்விக்கு அதிகமான செலவு செய்வீங்க. தங்க நகை அப்படிங்கிறது வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இனிமேல் கணவன் மனைவிலாம் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகளுடைய எதிர்கால முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதால சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் மட்டும் இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. மீனராசிக்காரர்கள் அனைவருமே விருப்பம் இல்லாத இடமாற்றம் கிடைச்சிச்சுனாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் அதை ஏற்றுக்குங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருந்தாலும், குரு பகவான் நல்ல இடத்துக்கு போனாலும், ராகு உங்கள் ராசியை விட்டு போனாலும், சனி பகவான் 7.5 சனியாக உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடும் இருக்கணும். மீனராசிக்காரர்கள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியில் முடிஞ்சாலும் உங்களுடைய ரகசியங்களையும் மேலெடுத்து உத்தரவின்றியும் எந்த விதமான வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிட வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் வரும். வீண் மனஸ்தாபங்கள், வீண் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் வழக்கத்தை விட செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. 7ல் இருந்த கேது 6க்கு வராரு. அப்போ ராகு கேதுவால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. கணவன் ஒரு பக்கம் போனால் மனைவி ஒரு பக்கம் போவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வெளி உலகத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இதுபோல் வாழணும் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பாங்க. மறுமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தேவையில்லாத பயம், தேவையில்லாத கற்பனை இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. மீனராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக நல்லா தூங்கி நேரத்திற்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறதால மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமையில் வியாழக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. குரு பகவானுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.